அன்பான குழந்தைகளே, இன்றைக்கு ஒரு புதிய கதை உங்களுக்கு. என்ன தெரியுமா? ஒரு பெரிய நதி. அந்த நதி எப்பொழுதும் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும். அந்த நதியில் ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அந்த ஆமைக்கு மிகவும் இரக்க சுபாவம். அது எப்பொழுதும் வெள்ளம் வரும் பொழுது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீந்தி செல்வதற்கு மெதுவாக புறப்படும். அந்த கரைக்கு சென்று சில நாள் தங்கும், பிறகு இங்கு வரும். இப்படி அது போகும்பொழுது அதற்கு ஒரு தவளை நண்பனாயிற்று. அந்த தவளையை தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு அந்த வெள்ளத்தை தாண்டி கொண்டு போய் அந்த கரையில் விட்டுவிடும். சிறிது நாட்கள் அங்கு இருந்துவிட்டு இருவரும் மீண்டும் இந்த பக்கம் வருவார்கள். இப்படி அந்த ஆமை பொறுமையாக தவளையையும் சுமந்து கொண்டு சென்று அதற்கும் விளையாட்டுகளை காட்டிவிட்டு இந்த பக்கம் திரும்ப சுமந்து கொண்டு வரும். இந்த தவளை இருக்கிறதே, இதற்கு இந்த ஆமையிடம் நன்றியே இல்லை. தினமும் தன்னை வெள்ளம் வரும் பொழுது அழகாக சுமந்து கொண்டு அங்கு சென்று விட்டுவிட்டு மறுபடியும் தன்னை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்கிறதே என்று இந்த ஆமை மீது அதற்கு ஒரு நன்றி கூட இல்லை. ஆனால் ஜம் என்று அது முதுகில் உட்கார்ந்து கொண்டு அட்டகாசமாக இந்த வெள்ளத்தை நீந்தி கொண்டு ஆமை செல்வதை இதுவும் ரசித்து கொண்டு செல்லும். கரை வந்தவுடன் ஜம்ப் செய்துவிட்டு ஓடிவிடும் அந்த பக்கம். ஆனால் ஆமை பாவம், தனக்கு இருக்கும் ஒரே நண்பன் துணை இந்த தவளை தானே என்று அதை பொருட்படுத்தாமல் தினமும் இந்த வேலையை செய்து கொண்டு வந்தது. ஒரு முறை என்ன ஆயிற்று? மழை காலம் பொய்த்து போய்விட்டது. அதாவது அந்த பருவத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்யவில்லை. அதனால் ஆமையானது அந்த தண்ணீர் வற்றிய நதியை பார்த்து கொண்டு, இங்கு நாம் இருப்பது சரியல்ல, நாம் வேறு பக்கம் செய்து விடலாம் என்று போக ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த தவளையையும் சுமந்து கொண்டு செல்லலாம் என்று சுமந்து கொண்டு சென்றது. ஆனால் தவளையோ என்ன செய்தது தெரியுமா? அந்த பக்கம் போவதற்குள் ஜம்ப் செய்து ஆமையை அம்போ என்று நடு வறண்ட ஆற்றில் விட்டுவிட்டு ஓடிவிட்டது. ஆமை பார்த்தது, பார்த்தாயா, தண்ணீர் வரும்பொழுது நம் உதவி தேவைப்பட்டது. இப்பொழுது தண்ணீர் இல்லாத இந்த நதியில் என்னை தனியாக விட்டுவிட்டு இவன் ஓடிவிட்டான் என்று அழுது புலம்பிக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த வறண்ட குளத்தை நோக்கி ஒரு கொக்கு வந்தது. கொக்கு ஆமையை பார்த்து சொன்னது, நான் தினமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ அந்த பக்கம் செல்லும்பொழுது இந்த தவளையுடன் செல்வாய். ஆனால் இந்த தவளையோ நன்றி கெட்டது. ஒரு முறை கூட உனக்கு அது நன்றி சொன்னதே இல்லை. நன்றி இல்லாதவரிடத்தில் உனக்கு மரியாதை இருக்காது. ஆகவே நீ உனக்கு யார் மரியாதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நல்லது செய்ய வேண்டும். நன்றி இல்லாதவர்களுக்கு நீ மரியாதை கொடுப்பதில் என்ன நடக்கப் போகிறது? ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவே அழுது புலம்புவதை விட்டுவிட்டு தைரியமாக உன் நண்பர்கள் வேறு யாராவது நல்லவர்கள் இருக்கிறார்களோ அங்கு சென்று இரு என்று சொல்லிவிட்டு போனது. ஆமையும் அதை புரிந்து கொண்டது. மெதுவாக கடந்து நல்ல நீர்நிலை இருக்கும் நதியை நோக்கி சென்று விட்டது. தப்பித்து கொண்டு ஓடிய தவளை எங்கு போவது என்றே தெரியவில்லை. ஆஹா, ஆமை இருந்தால் தன்னை பொறுமையாக முதுகில் சுமந்து கொண்டு எங்காவது சென்றிருக்குமே, நான் அவசரப்பட்டு வந்து விட்டேனே என்று ஆமையை தேடி தேடி பார்த்தது. ஆமையோ வேறு நல்ல நதிக்கு சென்று விட்டது. அங்கு புதிய நண்பர்களிடம் அது அளவாக பழகத் தொடங்கியது. ஆகவே குழந்தைகளை, நன்றி இல்லாதவர்களிடம் நாம் மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கென்று நல்ல நண்பர்களை நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். புரிந்ததா இன்றைக்கு இந்த கதை? மீண்டும் ஒரு அழகிய ஸ்லோகம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வணக்கம் குழந்தைகளே.